இதற்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நமது வீடியோவில் மே 3 மற்றும் 4 இந்த 2 தினங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே மே 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ மே 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் தடையற்ற சுங்கச்சாவடி வசதி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் குஜராத்ல. அமலாக்கத்துறை அமைப்பு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? ஆன்சர் 1956ஆம் ஆண்டு தான் இடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மிஷன் சக்ஷம் என்பது எந்த வங்கியால் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்திய ரிசர்வ் வங்கி தான் தொடங்கியிருக்காங்க. இந்தியாவின் மொத்த அந்நிய செலாவணி கையிருப்பில் தங்கத்தின் பங்கு எத்தனை சதவீதமாக அதிகரித்துள்ளது? ஆன்சர் 16.7%. 2026ஆம் நிதியாண்டில் ஏப்ரல் மாதத்தில் பதிவான ஜிஎஸ்டி வசூல் எவ்வளவு? ஆன்சர் 2.43 lakh crore. 2024-25ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் பால் உற்பத்தி எத்தனை டன்னாக அதிகரித்துள்ளது? ஆன்சர் 248 மில்லியன் டன்னா அதிகரிச்சிருக்கு. அடுத்து பொறுத்துக, எல்லாமே கரெக்டாக தான் மேட்ச் ஆயிருக்கு. அக்னி 1 700 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு போகும். அக்னி 2 2000 கிலோமீட்டர், அக்னி 3 3000, அக்னி 4 4000, அக்னி 5 5000. ஸோ அடுத்து என்ன பண்ண போறாங்க? அக்னி 6 தயாரிக்கிறதுக்கு இப்போ ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கி அளிக்கும் வகையில். ஆன்சர் 1 2 3 4 5. பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்குவதற்காக இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்த நாடு எது? ஆன்சர் பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அடுத்து வியட்நாம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. உலக சூறை மீன் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 2ஆம் தேதி. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். மே 3 and 4 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு மே 5 கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வருஷம் ஜனவரி டு இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் 1 இயருக்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி பிடிஎஃப், அப்புறம் வீக்லி டெஸ்ட் இருக்கும், மந்த்லி டெஸ்ட் இருக்கும். ஃபீஸ் 750. டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்குது அப்படின்னா கிளாரிஃபை பண்ணணும்னா கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திருக்குறள் பார்த்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நம்ம இப்போ ஊக்கமுடைமை அதிகாரத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு என்ன திருக்குறள்னா, ஆக்கம் அதர்புனாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையானுலை அப்படின்னு தான் திருக்குறள் பார்க்குறோம். ஆக்கம்னா என்ன அப்படின்னா செல்வம். ஸோ செல்வம் என்ன பண்ணும் அப்படின்னா அதர்புனாய் செல்லும், அதுவாகவே வழி கேட்டுக்கிட்டு போகுமா. எங்கே போகும் அப்படின்னு கேட்டா ஊக்கம் உடையவங்க, அதுவும் சும்மாலாம் கிடையாது, தளர்வில்லாத, அசைக்க முடியாத, அசைவிலா ஊக்கமுடையானுலை. அசைவில்லாத ஊக்கம்னா என்னதுன்னா மன உறுதி, தளர்த்த முடியாத, எதுக்குமே அஞ்சாத மன உறுதி உடையவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க எதையும் தேடி போக தேவையில்லை, செல்வத்தை தேடி அவங்க போக தேவையில்லை. அந்த ஆக்கம், அந்த செல்வமே அதர்புனாய் செல்லும், அதுவாகவே வழி கேட்டுக்கிட்டு அந்த ஊக்கம் உடையவங்களை சென்றடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் இந்த திருக்குறள்ல சொல்றாங்க. ஆக்கம் அதர்புனாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையானுலை. சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட்ஸ். ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ரோஹித் ஜெயின். அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுநர் பிளஸ் 4 துணை ஆளுநர்கள் இருப்பாங்க. ஆர்பிஐ ஆக்ட் 1934 படி, ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 படி இங்கே துணை ஆளுநர்கள் சொல்லிட்டு 4 பேர் இருப்பாங்க. அதில் ஒரு ஆளுநருடைய பதவி காலம்ங்கிறது நிறைவடையுது. ஸோ அதை அடுத்து புதிய துணை ஆளுநராக ரோஹித் ஜெயினை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் தான் இந்த ரோஹித் ஜெயின். அப்போ ஆர்பிஐ, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னர் யாரு, ஆளுநரா இப்ப யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டா சஞ்சய் மல்ஹோத்ரா. துணை ஆளுநராக தான் இந்த ரோஹித் ஜெயின் 4 பேர்ல ஒருவரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த ரவிசங்கருடைய பதவி காலம் நிறைவடைஞ்சிருச்சு. ஸோ அதை எடுத்து இவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ ஆக்ட் 1934 படி ரிசர்வ் வங்கிக்கு 4 துணை ஆளுநர்கள் இருப்பாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜே சுவாமிநாதன் இருக்காங்க, பூனம் குப்தா இருக்காங்க, எஸ்சி முர்மு, இவங்கெல்லாம் துணை ஆளுநராக இருக்காங்க. இப்போ ரோஹித் ஜெயினை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1935 ஏப்ரல் 1. இதோட ஹெட் குவார்ட்டர் மகாராஷ்டிரால மும்பைல இருக்கு. கவர்னர், ஆளுநர் யாருன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா தான் இப்போ ஆளுநரா இருக்காங்க. ரீசன் அப்பாயின்மெண்ட்ஸ். நிதி ஆயோக்குடைய துணை தலைவராக அசோக் லக்ரி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கொஸ்டின் என்னன்னா, நிதி ஆயோக்கோட தலைவர் யார்? இப்போ யார் நிதி ஆயோக்கோட தலைவராக இருக்காங்க? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து
தமிழக அரசுடைய புதிய தலைமை செயலராக சாய்குமார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. மாநிலங்களவையுடைய நியமன எம்பியாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து ஹரிவன்ஸ் நாராயண் சிங்கை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் தான் மாநிலங்களவையுடைய துணைத் தலைவராகவும் போட்டியின்றி சமீபத்தில் தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து தமிழக உள்துறை செயலராக மணிவாசன் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலிய ராணுவத்துடைய முதல் பெண் தலைமை தளபதி யாருன்னா சூசன் கோயல் என்பவங்க, சூசன் கோயல். அடுத்த அப்பாயின்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். மத்திய பொதுத்துறை நிறுவனமான பிரசார் பாரதியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் பிரசூன் ஜோஷி. பிரசூன் ஜோஷி தான் இப்போ மத்திய அரசுடைய பொதுத்துறை நிறுவனமான ஒளிபரப்பு நிறுவனம் இருக்கும் இல்லையா, அந்த நிறுவனங்களை கட்டுப்படுத்தக்கூடியது. அதாவது ஆல் இந்தியா ரேடியோ, அப்புறம் தூர்தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிபரப்பு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பிரசார் பாரதி அப்படிங்கிறது. அதோட தலைவராக தான் இந்த பிரசூன் ஜோஷியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் தான் அந்த பிரசூன் ஜோஷி. மத்திய அரசுடைய பொதுத்துறை நிறுவனம். ஸோ ஒளிபரப்பு நிறுவனங்களான அகில இந்திய ரேடியோ பிளஸ் தூர்தர்ஷன் இதை வந்து கட்டுப்படுத்துவதற்கான ஒரு அமைப்பாக தான் பிரசார் பாரதி இருக்கு. இப்ப பிரசூன் ஜோஷி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இவர் பிரபல பாடலாசிரியர் மற்றும் எழுத்தாளர். அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவின் முதல் காகிதமில்லா நீதித்துறை மாநிலமாக எந்த மாநிலம் உருவெடுத்துள்ளது? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பேப்பர்லெஸ் ஜுடிஷியரி ஸ்டேட். பேப்பர்லெஸ் அப்படின்னா அங்கே பேப்பரை யூஸ் பண்ண போறது கிடையாதுன்னு அர்த்தம். பேப்பர் கிடையாது, எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. நீங்க ஒரு மனு தாக்கல் செய்யறதுலேருந்து சரி, லாஸ்டா ஃபைனலா வந்து தீர்ப்பு வழங்குற வரைக்கும் எல்லா நடவடிக்கைகளுமே காகிதமே அதுல இன்வால்வ் ஆகாது, எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மாநிலமாக இப்போ எந்த மாநிலத்தை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா சிக்கிம் ஸ்டேட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியான சூரியகாந்த் அவர்கள் தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சிக்கிம் மாநிலம் இந்தியாவுடைய முதல் காகிதமில்லா நீதித்துறை மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம். யார் அறிவிச்சிருக்கா? சூரியகாந்த், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அங்கே வந்து பேப்பரே இல்லாம எல்லா நடவடிக்கைகளுமே டிஜிட்டலைஸ் பண்றாங்க. ஆன்லைன் மூலமாகவும் டிஜிட்டல் முறையிலுமே கையாளப்படும் எல்லா விஷயமுமே. ஸோ இப்போ ரீசெண்டா காங்டாக்ல தொழில்நுட்பம் மற்றும் நீதித்துறை கல்வி குறித்த மாநாடு நடந்துச்சு. இந்த மாநாட்டில் தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பாங்க. ரீசன் நியூஸ். இந்தியாவுடைய முதல் முழு காகிதமில்லா மாவட்ட நீதிமன்றம் வந்து கேரளால அறிவிச்சிருக்காங்க. கேரளால உள்ள கல்பேட்டா மாவட்ட நீதிமன்றம், வயநாடுல உள்ள கல்பேட்டா மாவட்ட நீதிமன்றத்தை தான் அந்த இந்தியாவுடைய முதல் முழு காகிதமில்லா மாவட்ட நீதிமன்றமா அறிவிச்சிருப்பாங்க. அடுத்து வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ரெட் ரோட் அப்படிங்கிறது நேஷனல் ஹைவே 45ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் மாநில நுண்ணுயிரை அறிவிச்ச மாநிலம் எதுனா கேரளா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாநில நுண்ணுயிரை அறிவிச்சிருக்காங்க. அது வந்து பேசிலஸ் சப்டிலிஸ் அந்த மாநில நுண்ணுயிரோடைய பேரு. நெக்ஸ்ட் நேஷனல். கைபேசி வழி அவசரகால எச்சரிக்கை நடைமுறையை நாடு முழுவதும் அறிமுகப்படுத்திய துறை எது? ஆன்சர் தொலைத்தொடர்பு துறை. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் தான் இப்போ கைபேசி வழியாக அவசரகால எச்சரிக்கை, அதாவது இப்போ நிறைய எமர்ஜென்சி டைம்லாம் வருது இல்லையா, புயல் வரும், நிலநடுக்கம், இந்த மாதிரி எமர்ஜென்சி டைம்ல மக்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை வழங்கணும், முன்னெச்சரிக்கை செய்தியை வந்து வழங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வசதியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருடைய மொபைலுக்கும் ஒரு அலர்ட் வந்து அனுப்புற மாதிரி. யாரு பண்ணியிருக்காங்கன்னா மத்திய தொலைத்தொடர்பு துறை தான் வந்து இந்த ஒரு வசதியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருடைய மொபைலுக்கும் எமர்ஜென்சி டைம்ல ஒரு குறுஞ்செய்தியை அனுப்புறதுக்காக. ஸோ அதை இப்போ ரீசெண்டாக கூட அனுப்பி டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இதை. ஸோ செல் ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிற தொழில்நுட்பம் மூலமா அந்த மொபைல் ஃபோன் வந்து எந்த பக்கத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் இப்போ நெட்வொர்க் கனெக்ஷனே இல்லாட்டியும் சரி, இந்த குறுஞ்செய்தி அனுப்புற மாதிரி ஒரு வசதியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மத்திய தொலைத்தொடர்பு துறை. அவசர காலங்கள்ல, பேரிடர் காலங்கள்ல மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக. எச்சரிக்கை கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இல்லையா, அதுக்காக. அடுத்த எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ். அரசின் முன் அனுமதி இல்லாமல் காப்பீடு துறையில் எத்தனை சதவீத அந்நிய நேரடி முதலீட்டை மேற்கொள்ள அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது? ஆன்சர் 100% வரைக்கும் காப்பீடு துறையில என்ன பண்ணிக்கலாம், அரசோட எந்த ஒரு முன் அனுமதியும் பெறாம
இன்வெஸ்ட் பண்ணலாம். எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். அந்நிய நேரடி முதலீட பண்ண முடியும். அந்நிய நேரடி முதல்னா வெளிநாட்டு நிறுவனமோ தனிநபரோ இங்கே உள்ள நிறுவனங்கள் மீறி முதலீடு பண்றது. 100% அப்படின்னா அது வந்து ஓனர்ஷிப்பை குறிக்கிற மாதிரி. 100% அப்படின்னா ஃபுல்லாவே வெளிநாட்டை செய்தவங்க இங்க ஒரு காப்பீட்டு நிறுவனத்தை நடத்த முடியும். அந்த மாதிரி 100% முதலீடை வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான மசோதா கூட போன வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிச்சு சட்டமாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அந்த மசோதா பேர் என்ன அப்படின்னா சப்கா பீமா சப்கி ரக்ஷா. சப்கா பீமா சப்கி ரக்ஷா. போன வருஷம் டிசம்பர்ல தான் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. ஸோ அந்நிய செலாவணி மேலாண்மை 2வது திருத்தம் விதிமுறைகள் 2026 படி தான் இந்த அனுமதியை வந்து வழங்கியிருக்காங்க. 100% இப்போ வந்து எஃப்டிஐக்கு அலோவ் பண்றாங்க காப்பீடு துறையில. அதே டைம்ல அது லைஃப் இன்சூரன்ஸா இருக்கு அப்படின்னா ஆயுள் காப்பீட்டு கழகத்துல அந்நிய நேரடி முதலீட்டுக்கு 20% தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். எஃப்டிஐ வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். சின்பாக்ஸ் 2 என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி? ஆன்சர் இந்தியா மற்றும் கம்போடியா. இந்தியாவுக்கும் கம்போடியாவுக்கும் இடையே தான் சின்பாக்ஸ் அப்படிங்கிற பேர்ல கூட்டு ராணுவ பயிற்சி நடக்குது. அந்த பேர்ல பாருங்க, கம்போடியா இந்தியா பைலேட்டரல் ஆர்மி எக்ஸசைஸ். 2 நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி. பயங்கரவாத எதிர்ப்பு, 2 நாடுகளுடைய உறவை வலுப்படுத்துறது, இது சம்பந்தமான எக்ஸசைஸ் அப்படிங்கிறது மேற்கொள்வாங்க. இப்போ மே மந்த்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான இந்த ஆர்மி எக்ஸசைஸ் அப்படிங்கிறது. அதுல பாத்தீங்கன்னா எங்க நடக்குதுன்னா கம்போடியால காம்போங் ஸ்பியூ மாகாணத்துல நடக்குது. கம்போடியால காம்போங் ஸ்பியூ அப்படிங்கிற மாகாணத்துல நடக்குது. பயங்கரவாத எதிர்ப்பு சம்பந்தமான எக்ஸசைஸ் செயல்பாடுகள்ல ஈடுபடுவாங்க. அமைதி காக்கும் பணிகள்ல ஈடுபடுறது சம்பந்தமான பயிற்சிகள் இங்க மேற்கொள்ளப்படும். சயின்ஸ் அண்ட் டெக். RD-191M செமி கிரையோஜெனிக் என்ஜின் எந்த நாட்டின் தயாரிப்பு? ஆன்சர் ரஷ்யா. ஸோ இப்போ நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து RD-191M செமி கிரையோஜெனிக் என்ஜினை வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா LVM-3 ராக்கெட் இருக்கு இல்லையா, அதோட திறனை என்ன மேம்படுத்துற வகையில இஸ்ரோ இந்த RD-191M அப்படிங்கிற செமி கிரையோஜெனிக் என்ஜினை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குது. ஸோ இது வந்து இந்த LVM-3 ராக்கெட்டுடைய செயல்பாட்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும், நம்மளோட எதிர்கால இலக்குகளை விரைவில் அடையிறதுக்கு இது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரோ தெரிவிச்சிருக்கு. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக். உலகின் முதல் ஆப்டோசார் செயற்கைக்கோள் எது? ஆன்சர் திருஷ்டி. ஸோ திருஷ்டி செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்றதை விட திருஷ்டி மிஷன் திருஷ்டி மூலமா இந்த உலகிலே முதன்முறையாக ஆப்டோசார் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் வந்து உருவாக்கியிருக்காங்க. கேலக்ஸை அப்படிங்கிற ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் வந்து இதை உருவாக்கியிருக்காங்க. இதை இப்போ ரீசெண்டாக வந்து அமெரிக்காலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, கலிஃபோர்னியா மாகாணத்திலேருந்து. ஸோ இது ஒரு புகைப்படம் எடுக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோள் தான். தெளிவான உயர் தெளிவுத்திறன் கொண்ட புகைப்படங்களை எடுக்கக்கூடியது. இதுல 2 சென்சார் வந்து இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா பார்க்கலாம். இது அந்த ஆப்டோசார் செயற்கைக்கோள். கேலக்ஸை அப்படிங்கிற ஒரு நிறுவனம், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் வந்து இதை உருவாக்கியிருக்காங்க. கேலக்ஸி கர்நாடக மாநிலத்துல பெங்களூரை சேர்ந்த கேலக்ஸை அப்படிங்கிற நிறுவனம் தான் உருவாக்கியிருக்கு இந்த ஆப்டோசார் அப்படிங்கிற சேட்டலைட். அமெரிக்கால கலிபோர்னியாலேருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய, அமெரிக்காவுடைய தொழிலதிபர் எலான் மஸ்க்கு சொந்தமான ஒரு நிறுவனம் தான் ஸ்பேஸ் எக்ஸ். அந்த ஸ்பேஸ் எக்ஸோடைய Falcon 9 அப்படிங்கிற ராக்கெட் மூலமா லான்ச் பண்ணியிருக்காங்க ஆப்டோசார் அப்படிங்கிற செயற்கைக்கோள். உலகிலே ஃபர்ஸ்ட் டைம் ஆப்டோசார் செயற்கைக்கோள். அதோட பேர் வந்து திருஷ்டின்னு நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. திருஷ்டி மிஷன் கீழே இது உருவாக்கியிருக்காங்க. இன்னுமே பாத்தீங்கன்னா திருஷ்டி மிஷன்ல இது சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 10 செயற்கைக்கோளோட அனுப்புறதுக்கு இந்த மிஷனை வந்து விரிவுபடுத்த போவதாகவும் இந்த கேலக்ஸை அப்படிங்கிற நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்டோசார் செயற்கைக்கோள் இருக்கு இல்லையா, அதுல வந்து 2 சென்சார் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. மின் ஒளியியல் சென்சார், எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சென்சார், பிளஸ் அப்புறம் செயற்கை துளை ரேடார் சென்சார் இருக்கு. இந்த மின் ஒளியியல் சென்சார் மூலமா சூரிய ஒளி அப்புறம் தெளிவான வான் சூழல்ல உயர் தெளிவு திறன் கொண்ட பிக்சரை வந்து எடுக்கும். அதே மாதிரி செயற்கை துளை ரேடார் சென்சார் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி அதன் மூலமா ரேடார் துடிப்புகளை யூஸ் பண்ணி அனைத்து காலநிலைகள்லையும் அனைத்து நேரங்கள்லையுமே தெளிவான புகைப்படத்தை எடுக்கும். ஸோ இந்த புகைப்படத்தெல்லாம் எடுக்கிறதன் மூலமா அதை வச்சு நம்ம ஈஸியா பிளான் பண்ண முடியும். எல்லையில பாதுகாப்பு வழங்குறது, உள்கட்டமைப்பை மேம்படுத்துறது, வேளாண் மேம்படுத்துறது. ஸோ நம்ம சரியா பிளான் பண்றதுக்கு அதோடைய புகைப்படங்கள் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதன்படிதான் இந்த உலகிலே ஃபர்ஸ்ட் டைம் ஆப்டோசார் அப்படிங்கிற சேட்டலைட்டை வந்து கேலக்ஸை நிறுவனம், இந்தியாவுடைய நிறுவனம் லான்ச் பண்ணியிருக்காங்க.
திருஷ்டி திட்டத்தின் கீழ் தானே இதை உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தோம். இந்த திருஷ்டி திட்டத்தை 2030ஆம் ஆண்டுக்குள்ள இன்னும் 10 செயற்கைக்கோள்களை உள்ளடக்கிய ஒரு திட்டமா இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறதா, விரிவுபடுத்த போறதாகவும் அந்த நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. நெக்ஸ்ட் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். கீழடிக்கு முந்தைய காலகட்ட கடல் சங்கு குழி வீடுகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் கோவை. கோவை மாவட்டத்துல தான் இப்போ கீழடிக்கு முந்தைய காலத்தை சேர்ந்த, இப்போ கீழடியில 11வது கட்ட அகழாய்வு பணிகள் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த கீழடியில கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை விட அந்த காலகட்டத்துக்கும் முந்தைய காலகட்டத்தை சேர்ந்த பொருட்கள் இப்போ எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? கோவை மாவட்டத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா கடல் சங்கு, குழி வீடுகள் இதெல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருப்பதா சொல்லியிருக்காங்க. ஸோ கோவையில மேலப்பாளையம் கிராம பகுதியில் தான் இந்த கடல் சங்கு, மணிகள், குழி வீடுகள் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்திருக்கலாம், இங்க புதிய கற்காலத்தை சேர்ந்த பொருட்கள் அப்படின்னும் சொல்றாங்க. கீழடிக்கு முந்தைய காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு. நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். லிபுலே கணவாய் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் உத்தரகாண்ட். உத்தரகாண்ட்ல வந்து லிபுலே கணவாய் இருக்கு. சிக்கிம்ல வந்து நாதுலா கணவாய் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ எதுக்காக இந்த லிபுலே கணவாய், நாதுலா கணவாய் பத்தி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ கைலாஷ் மானசரோவர் யாத்திரை அப்படிங்கிறது நடக்குது இல்லையா? அதாவது இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த கைலாஷ் மானசரோவர் யாத்திரை வந்து செல்வாங்க. இது ஒரு மிகுந்த முக்கியமான புனித பயணமா கருதப்படுது இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்களுக்கு, பௌத்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு. ஸோ அந்த கைலாஷ் மலையை சுற்றி வந்து மானசரோவர் ஏரியில வந்து நீராடுவாங்க இந்த புனித பயணத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ அதுக்கு போகணும் அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்துடைய லிபுலே கணவாயிலையும் சிக்கிம் மாநிலத்துடைய நாதுலா கணவாய் வழியாகவும் தான் போவாங்க. இப்போ நேபாளம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உத்தரகாண்ட்ல உள்ள இந்த லிபுலே கணவாய் மூலமாக போக முடியாது, அது எங்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி அனுமதி மறுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி இந்தியா எங்கள்கிட்ட இதுக்கு அனுமதி கோரியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நேபாளம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதனால பாக்குறோம். ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 இயர்ஸா பாத்தீங்கன்னா இந்த கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே வந்து கல்வான் பள்ளத்தாக்குல தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதனால 2020 ஜூன்ல ப்ராப்ளம் நடந்திருக்கும். அந்த ப்ராப்ளம்க்கு அப்புறமா 5 இயர்ஸ் போகல, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த டைம்ல நேபாளம் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க, லிபுலே கணவாய் எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி. ஸோ கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு செல்லணும் அப்படின்னா இந்த நாதுலா கணவாய் அப்புறம் லிபுலே கணவாய் வழியாக செல்றாங்க. அதுல நாதுலா கணவாய் சிக்கிம்லையும் லிபுலே கணவாய் உத்தரகாண்ட்லயும் இருக்கு. இப்போ இந்த நேபாளம் நாடு என்ன சொல்றாங்க அப்படின்னா 1816ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட சுகாவ்லி அப்படிங்கிற ஒப்பந்தப்படி மகாகாளி ஆற்றுல கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய லிபுலேக், அப்புறம் லிம்பியாதுரா, இந்த அப்புறம் காலாபாணி, இந்த பிராந்தியங்கள் நேபாளத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா என்ன சொல்றாங்கன்னா, இந்த லிபுலே கணவாய் மூலமா நாங்க 1954 கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை வந்து மேற்கொள்றோம் அப்படின்னு இந்தியா வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனாலதான் இந்த கணவாய் பத்தி பாக்குறோம். அடுத்த இம்பார்ட்டன்ட் டே. உலக பத்திரிகை சுதந்திர தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 3. மே 3ஆம் தேதி தான் வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்றோம். இப்போ ரீசெண்டா வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் பத்திரிகை சுதந்திர குறியீடுங்கிறது ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா? அதுல இந்தியா வந்து எத்தனையாவது இடத்துல இருக்கு? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ உலக அளவில் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்களுக்கு வந்து சுதந்திரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வலியுறுத்தி தான் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறோம் மே 3. தீம் என்ன அப்படின்னா, ஷேப்பிங் எ ஃபியூச்சர் ஆஃப் பீஸ், ப்ரொமோட்டிங் ப்ரெஸ் ஃப்ரீடம் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி. ஷேப்பிங் ஃபியூச்சர் ஆஃப் பீஸ் அப்படின்னா நம்மளுடைய அமைதியான எதிர்காலத்தை வடிவமைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மனித உரிமைகள் மேம்படுத்துதல், அப்புறம் செக்யூரிட்டி, பாதுகாப்பை பிரஸ் ஃப்ரீடம் மூலமாக நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தீம் வந்து வச்சிருக்காங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் இங்கிலாந்துல தான் வந்து ஐசிசி கிரிக்கெட் போட்டி, மகளிர் கிரிக்கெட் போட்டி அப்படிங்கிறது நடக்க போகுது. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. ஹர்மன்பிரீத் கவுர் வந்து கேப்டனாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. பிளஸ் ஸ்மிருதி மந்தனா துணை கேப்டன். ஜூன் 12 ஜூலை 5 வரைக்கும் நடக்க போகுது. இந்த போட்டியில பங்கேற்கிறதுக்கு 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிச்சிருக்காங்க. அதுல நந்தினி சர்மா அப்படிங்கிறவங்க இப்போ இன்ட்ரடியூஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க இந்த போட்டியில. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். மாட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டி மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? ஸோ மாட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டியில மகளிருக்கான ஒற்றையர் பிரிவுல மார்த்தா கோஸ்டியூக் அப்படிங்கிறவங்க சாம்பியனா இருக்காங்க. மார்த்தா கோஸ்டியூக்
ஸோ மார்த்தா கோஸ்டிக் தான் இந்த மாட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியனாக இருக்காங்க. இவங்க உக்ரைன் நாட்டை சேர்ந்த டென்னிஸ் பிளேயர். இது இவங்க வின் பண்ண WTA 1000 அந்த 1000 போட்டியில் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டம் இது. அடுத்த ஸ்போர்ட்ஸ் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா டேஷ் பதக்கம் வென்றது. அண்ட் சார் பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 2022 சாம்பியனாக இருக்கும் நம்ம இந்தியா. இப்போ வந்து பிரான்ஸ் மெடலை வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்தியா. அரை இறுதியில் வந்து தோல்வியுற்று பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பிரான்ஸ் வந்து தோல்வி விட்டுருப்பாங்க. அடுத்த ஸ்போர்ட்ஸு மாட்ரிட் களிமண் தரை மாஸ்டர்ஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ஜானிக் சின்னர். ஸோ ஜானிக் சின்னர் பார்த்தீங்கன்னா இப்போ மாட்ரிட் மாஸ்டர்ஸ் போட்டி இது வந்து களிமண் தரையில் விளையாடக்கூடிய டென்னிஸ் போட்டி மாட்ரிட் போட்டி மாஸ்டர்ஸ் போட்டி. அதில் வந்து ஜானிக் சின்னர் இத்தாலி நாட்டை சேர்ந்த ஜானிக் சின்னர் வந்து சாம்பியனாக இருக்காரு. ஸோ 1000 புள்ளிகளை கொண்ட 5 மாஸ்டர்ஸ் போட்டியில் கண்டினியூவஸாக அடுத்தடுத்து சாம்பியனான முதல் வீரர் அப்படிங்கிற சாதனையை இந்த ஜானிக் சின்னர் வந்து படைச்சிருக்காரு. அடுத்து ஷார்ட் நியூஸ். தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணக்கூடிய பணியில ஊழியர்கள் ஈடுபடுத்தப்படுறாங்க இல்லையா, அவங்க யாரை வந்து ஊழியரை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு தான் அந்த உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ உச்சநீதிமன்றம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து தமிழகத்துல சிறைகள்ல அந்த ஆணிலாம் இருக்கு இல்லையா, அந்த ஆணியை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணாம இருக்கிறதுக்காக எல்லா ஆணியுமே அகற்றி விட்டாங்க. இனிமே ஃபியூச்சர்ல எந்த ஒரு ஆணியும் அங்கே இருக்காது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து கிளாட் மித்தோஸ் அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவு என்ன பண்ணுது அப்படின்னா, என்ன ப்ராப்ளம் ஒரு சிஸ்டம்ல பாதுகாப்பு சம்பந்தமா ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்கன்னா அதுல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு அதை கண்டறிஞ்சு அதை ஹேக் பண்ணுது, தானாகவே ஒரு சிஸ்டத்தை ஹேக் பண்ணுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதனால ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு இணையத்துல அப்படின்னு. அடுத்து மணிப்பூர் கலவரத்துடைய 3ஆம் ஆண்டு நினைவு தினமானது இப்போ நம்ம அனுசரிக்கிறோம் இந்த வருஷம். அடுத்து 3rd and 4th மே கரண்ட் அஃபேர்ஸ். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு மே 5 வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் இருக்கு. ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி PDF வந்து ப்ரொவைட் பண்றோம். இதை பத்தி டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ரோஹித் ஜெயின். மத்திய பொதுத்துறை நிறுவனமான பிரசார் பாரதியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் பிரசூன் ஜோஷி. இந்தியாவின் முதல் காகிதமில்லா நீதித்துறை மாநிலமாக எந்த மாநிலம் உருவெடுத்துள்ளது? ஆன்சர் சிக்கிம். கைபேசி வழி அவசரகால எச்சரிக்கை நடைமுறையை நாடு முழுவதும் அறிமுகப்படுத்திய துறை எது? ஆன்சர் மத்திய தொலைத்தொடர்பு துறை. அரசின் முன் அனுமதி இல்லாமல் காப்பீடு துறையில் எத்தனை % அந்நிய நேரடி முதலீட்டை மேற்கொள்ள அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது? ஆன்சர் 100%. சென்பாக்ஸ் 2 என்பது எந்த 2 நாடுகளுக்கு இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி? ஆன்சர் கம்போடியா மற்றும் இந்தியா. RD-191M செமி கிரையோஜெனிக் என்ஜின் எந்த நாட்டின் தயாரிப்பு? ஆன்சர் ரஷ்யா. உலகின் முதல் ஆப்டோசார் செயற்கைக்கோள் எது? ஆன்சர் திருஷ்டி. கீழடிக்கு முந்தைய காலகட்ட கடல் சங்கு குழி வீடுகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் கோவை. லிபுலை கணவாய் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் உத்தரகாண்ட். பத்திரிகை சுதந்திர தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 3rd. ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் இங்கிலாந்து. மாட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டி மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் மார்த்தா கோஸ்டியூக். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா டேஷ் பதக்கம் வென்றுள்ளது? ஆன்சர் பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. மாட்ரிட் களிமண் தரை மாஸ்டர்ஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ஜானிக் சின்னர். ஸோ இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.